ஹாய் கைஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா துபாய் க்ரீக் ஹார்பரில் இருக்கீங்க. அதாவது ரொம்ப சூப்பரான ஒரு பிக்சரஸ்க்கான அற்புதமான ஒரு இடம். இங்கே வந்து ஒரு பப்ளிக் வியூவிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். கூகுள் மேப்ஸ் வழக்கம் போல் சொதப்பிடுச்சிங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், வானளாவிய உயர்ந்த கட்டிடங்கள். ஐயா இப்படி இருக்குது பாருங்கள் இடம்லாம். பார்க்குறதுக்கு பொஷியாக இருக்குது இல்லைங்களா? செம்மையாக இருக்குங்க. அந்த வியூவிங் பாயிண்ட்டுக்கு வர்றது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கூகுள் மேப்ஸை மட்டும் சத்தியமாக ஃபாலோ பண்ணிடாதீங்க. என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக. சரிங்களா? ஓகே கைஸ், வாங்க உள்ளார போவோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹலோ கைஸ், எங்கே நீங்கள் இருக்கீங்க? துபாய் க்ரீக்குங்க. துபாய் க்ரீக் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. துபாய் க்ரீக் ஹார்பர் பப்ளிக் வியூவிங் பாயிண்டில் இருக்கேங்க. நான் அந்த சைடில் ஆக்சுவல் வியூவிங் பாயிண்ட்லேருந்து எடுத்த வீடியோஸ் தான் நீங்கள் அந்த கிளிப்ஸ் தான் பார்த்தீங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் இந்த ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் இந்த வியூவிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஹோட்டலில் தங்குறவங்களுக்கும் இது வந்து மிக சிறந்த ஒரு அமெனிட்டி, ஒரு பார்க்குறதுக்கு நல்ல சைட் சீயிங் பிளேஸ். பக்கத்துலேயே இருக்குது, ஹோட்டல் பக்கத்துலேயே. இதை வெளியில் ஹோட்டல் பக்கத்தில் மட்டும் இல்லைங்க, வெளியிலேருந்து நிறைய பேர் இதை தேடிட்டு இந்த இடத்த தேடிட்டு வர்றாங்க. இடம்லாம் பாருங்கள், ஆக்சுவலாக செம்மையாக இது பாருங்கள். டால்ஃபின்ஸ் மாதிரி வச்சு பயங்கரமாக தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சு செம்மையாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு எம்பலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அற்புதமான ஒரு அழகு உணர்ச்சி இங்கே உள்ளவங்களுக்கு. ஒன்றுமே இல்லாத டெசர்ட் கண்ட்ரி எப்படி மாற்றி வச்சுருக்காங்க பாருங்களேன். கொஞ்சம் கூட ஒரு 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 இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமான ஒரு ஒரு உணர்வு தான் இங்கெல்லாம் வந்தால் தென்படுதுங்க. ஆக்சுவலாக வெளியில் ஹியூமிடாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கெலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாலாம் பாருங்கள். இங்கே வந்து இந்த டால்ஃபின், நான் சொன்ன மாதிரி இந்த டால்ஃபின் பாருங்கள், பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குங்க. அழகாக தண்ணி வந்து அழகாக சரிஞ்சு அப்படியே ஊற்றுது அந்த ஏரியாவில். அப்படியே அந்த தண்ணியோடைய சவுண்டு சலன்னு சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த சைடில் வந்து டேட் பாம் ட்ரீஸ் இருக்குது. ஆக்சுவலாக நிறையா பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. இந்த சைடில் நிறைய பேர் இந்த நாட்டுக்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் வந்து இந்த ஹோட்டலில் தங்குறவங்கள பார்க்க வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போய்ட்டு இருக்காங்க. வேறு லெவல் ஃபீலிங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா வேறு லெவல் ஃபீலிங். கண்டிப்பாக நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா வர்றதுக்கு மறக்கவே வேண்டாங்க. யூ வில் நாட் ரெக்ரெட் இட், யூ வில் யூ வில் என்ஜாய் இட். அதாவது நீங்கள் வந்ததுக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். உள்பக்கம் போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. துபாயோட மொத்த அழகையும், துபாயில் உள்ள முக்கியமான இடங்களினுடைய மொத்த அழகையும் ஒரே இடத்துல வந்து பறவையினுடைய பார்வையில், பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்க, பார்த்துட்டு போகணுன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் தேடி வாங்க. ஆக்சுவலாக துபாய் க்ரீக் ஹார்பர் பப்ளிக் வியூவிங் பாயிண்ட். கூகுள் மேப்ஸ் சொதப்பிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வர்றப்போ நான் ஆல்ரெடி சொன்ன டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி வாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்தீங்கன்னா ஆல்ரெடி மெரினா பார்க்கிங்கில் உங்களுடைய காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு அரவுண்ட் லெட்ஸே 500 மீட்டர் ஆர் 300 மீட்டர் டிபெண்டிங் ஆன் வேர் யூ கெட் த பார்க்கிங், நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும். சரிங்களா? பட் அந்த நடந்து வர்றதும் ஒரு சுகமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பார்க்கிங் உள்ளார வந்து இந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக துபாயில் உள்ள எல்லா டைரெக்ஷன்லேயும் உள்ள மிக முக்கியமான பகுதிகள், புர்ஜ் கலீஃபா, இந்த உலகத்திலே உயர்ந்த இடம். அது மட்டும் இல்லாமல் தேரா துபாய், பர் துபாய், அந்த க்ரீக் பகுதியில் உள்ள தோ க்ரூயிஸ், முக்கியமான சைட் சீயிங் பிளேசஸ்ஸு எல்லாமே இந்த ஏரியாவில் வந்தால் உங்களுக்கு ஓவரால் ஐ வியூ கிடைக்குங்க. செம்ம சூப்பரான வியூ. நீங்கள் கூகுள் ரிவ்யூ பார்த்தாலும் தெரியும், நிறைய பேர் பார்த்துட்டு மெஸ்மரைசிங்காக அப்படியே அற்புதமாக அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருப்பாங்க. நானுமே கூகுள் வியூவில் போய் என்னுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அவ்வளவு அற்புதமான தரமான ஒரு அனுபவம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா. அதுவும் வின்டரில் நீங்கள் வந்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க. இங்கே பாருங்களேன், இந்த பேக் சைட்லாம் நீங்கள் இந்த ஹோட்டலினுடைய லவுஞ்ச் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா எந்த சைடு பார்த்தாலும் நிறைய இமார் ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய வீடுகள்லாம் இங்கே கட்டிங்க. கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வந்து ரெசிடென்ஸ் வந்து விற்கிறாங்க. ஆக்சுவலாக லோக்கல்ஸு, ஈவன் எக்ஸ்பேர்டேஸ், நிறைய பணம் உள்ளவங்க இதை வாங்கி அவங்க இன்வெஸ்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப போஷியான, ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு தரமான ஒரு லைஃப்பை வந்து இங்கே வந்து கிடைக்குங்க. ஆக்சுவலாக அதாவது இந்த ஏரியா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி துபாய் க்ரீக் ஹார்பர், அதாவது நீங்கள் இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு 15 கிலோமீட்டரு. துபாயினுடைய பர் துபாய், ஊத் மேத்தா சைட்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா அது ஒரு அரௌண்ட் 15 கிலோமீட்டர் வேறு டைரெக்ஷன்லேருந்து. துபாயுடைய எந்த பார்ட்டில் நீங்கள் வந்தீங்களானாலும் இது ஈஸிலி ஆக்சசிபிளான ஒரு பிளேஸு. மறக்காமல் வாங்க. தரமான அழகான ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுங்க. ஆக்சுவலாக துபாய் க்ரீக் ஹார்பர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
உங்களுக்கு வந்து துறைமுகம், துபாய் க்ரீக்கில் உள்ள துறைமுகம். க்ரீக்னால் என்னங்க, கடலினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலோட எக்ஸ்டென்ஷன் தான் க்ரீக், சரியா? பேக் சைடில் பாருங்கள், கடல் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். கடல் வந்து அப்படியே குறுகி, கடல்னால் பறந்து விரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக, சரிங்களா? அது குறுகி ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி, சேனல் மாதிரி, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரீம்லைன்டு ஒரு இது வரையறைக்கு உட்பட்ட ஒரு சேனல் மாதிரி, வாய்க்கால் மாதிரி ஓடுறது தான் க்ரீக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே துபாயில் வந்து பர்துபாயையும் தேராதுபாயையும் பிரிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து இந்த க்ரீக் வகிக்குதுங்க. இந்த க்ரீக் வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட் அண்ட் யூனோ டூரிஸ்டிக்கலி ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஒரு பிளேஸ் ஆக்சுவலாக, சரிங்களா? இந்த க்ரீக்கில் பல வணிக டிரான்சாக்ஷன்ஸ், வியாபார இது டிரான்சாக்ஷன்ஸு, மிக முக்கியமான பல ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் சைடு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தோ க்ரூயிஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. தோ க்ரூயிஸ்னால் மரக்கலன்களில் அழகாக வந்து அந்த லைட்டிங்லாம் போட்டு விட்டுட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபுல்லாக உள்ளார அழைச்சிட்டு போவாங்க. எப்படி ஜொலிக்குது பாருங்கள் மரக்கலன் கப்பல் ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஆம்பியன்ஸே பயங்கரமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் வியூலாம் எப்படி இருக்குது பாருங்கள். துபாயோடைய ஆக்சுவல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீக் ஹார்பர், துபாய் க்ரீக் ஹார்பரில் உள்ள இந்த வான்டேஜ் பாயிண்ட் அல்லது பப்ளிக் வியூவிங் பாயிண்ட்டுக்கு வாங்க. இதுக்கு வரணுன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா ரொம்ப சொதப்பிடுங்க. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், துபாய் க்ரீக் ஹார்பர்னு போட்டு வாங்க. வந்ததுக்கு பிறகு துபாய் க்ரீக் ஹார்பர் ரீச் ஆன பிறகு நீங்கள் வந்து மரீனா பார்க்கிங்னு உள்ளார போட்டு வாங்க. அது பேஸ்மெண்ட் பார்க்கிங் உங்களை அழைச்சிட்டு போவோம். அங்கே நீங்கள் எங்கேயாச்சும் பார்க் பண்ணிவிட்டு, பேஸ்மெண்ட் பார்க்கிங்கில் நான் 65ல் பார்க் பண்ணேன். பேஸ்மெண்ட் பார்க்கிங் 05 அல்லது 07 அப்படிங்கிற நம்பருக்கு பக்கத்தில் உள்ள லிஃப்ட்டை அழுத்தி நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு டேரெக்டாக வந்து சேர்ந்துடலாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நிறைய மக்கள் வந்து இந்த வீக்கெண்டை கொண்டாடுறதுக்காக, என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறாங்க ஆக்சுவலாக. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க, ஃபீலிங் ஆக்சுவலாக. வாங்க அப்படி போவோம். துபாய்னாலே வந்து ஒரு பக்கம் ஹை ரைஸ்டு பில்டிங், சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸு, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸாட்டிக் ஃபீலிங் இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகண்ட் பிளேசஸ், அது வந்து வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கும், ஓகேங்களா? பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். இது உள்ளார பார்த்திங்களா, ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த மரக்கலன் கப்பலில் உள்ளார புஃபேலாம் கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், மேலே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். உள்ளார உட்காந்துட்டு மியூசிக்லாம் போடுவாங்க. ஜாலியாக 3 மணி நேரம் ரொம்ப பொழுது போகிறதே தெரியாது. வின்டரில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இது அற்புதமாக இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், அப்படியே தண்ணியில் மிதந்துக்கிட்டு மிதக்கும் சொர்க்கம் மாதிரி வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், நிறைய சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க, வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சாப்பாட்டெல்லாம். ஈவினிங் டயத்தை சூப்பராக அதனோட ஆம்பியன்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, செமையாக இருக்குது. லெட்ஸ் கோ அண்ட் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ். அண்ட் நார்மலாக இங்கே நம்ம துபாய்க்கு வந்தீங்கன்னா நம்ம என்ன பார்ப்போம், உங்களுக்கு வந்து சாதாரணமாக நம்ம போகிறது புர்ஜ் கலீஃபா இல்லை துபாய் மால் இல்லை வேறு என்ன, இந்த மாதிரி ரொட்டீனான இடத்த தான் பார்ப்போம் ஆக்சுவலாக, சரிங்களா? இப்போ இந்த இடம் வந்து தேடி வந்து பார்த்தா யூ won't regret it. You will surely enjoy the every moments that you are here. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ரம்மியமாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல? 360 வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். see the 360 வியூ. எப்படி இதுதான் வந்து வியூ பாயிண்ட்டுங்க, வான்டேஜ் பாயிண்ட் சொல்லுவாங்க. இது ஒரு ஹோட்டலோட அட்ஜாயினிங்காக இருக்குது ஆக்சுவலாக. பப்ளிக் வியூவிங் பாயிண்ட் தான் இது, ஹோட்டலில் உள்ளவங்க மட்டும் இல்லை. ஆனால் பார்க்கிங் நீங்கள் போடுறா இருந்தால் நீங்கள் மெனக்கெட்டு போய் பப்ளிக் பார்க்கிங்கில் போட்டுட்டு இங்கே கொஞ்சம் நடந்து வரணும். ஹோட்டல் பார்க்கிங்கில் நீங்கள் போட முடியாதுன்னா, ஹோட்டலில் நீங்கள் வந்து தங்கியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக. ஹோட்டலில் நீங்கள் தங்கலைன்னா நீங்கள் பப்ளிக் பார்க்கிங்கில் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். பட் இல்லைங்க, அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்தெல்லாம் பார்க்குறது. ஐயோ எவ்வளோ உயரங்க, அதாவது போயிட்டே இருக்குங்க ஆக்சுவலாக. ஐயோ இந்த சைடு பாருங்கள், ஓ மை காட், தட் இஸ் துபாய். துபாய் வாங்கன்னு சொல்கிறாங்களே, துபாயினுடைய ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒன்றுமே இல்லாத டெசர்ட் கண்ட்ரியை எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக. அதுதான் இங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் அவங்க பண்ணுற அற்புதமான ஒரு டெவலப்மெண்ட்ஸ். ஓகே, இந்த சைடு பாருங்கள், புர்ஜ் கலீஃபா தெரியுது பாருங்கள் ஆக்சுவலாக. புர்ஜ் கலீஃபா ஆல்ரெடி வீக்கெண்டு இருந்ததுனால அந்த லேசர்லாம் போட்டு
ஆரம்பிச்சிட்டாங்க இது புர்ஜ் கலிஃபா சைடு. துபாயினுடைய ஓவரால் வியூ பாருங்கள் ஆக்சுவலாக. ஏன் செமையாக இருக்குல்லங்க. ஐ எம் ரியலி ஓவர்வெல்ம்டு பை த பியூட்டி தட் ஐம் விட்னஸிங் ஹியர். I recommend everyone who live here in UAE to come and visit this place, and you won't regret it, as I told. And it's such a beautiful, fabulous, fantastic looking place, and you would feel goosebumps once you are here. I'm sure actually, yeah. That much ambience and that much view you would be able to get rewarding views and beautiful views. Yeah. எப்படி இருக்கு பாருங்க. அப்படி தான் இருக்கு. செமையாக இருக்கு. அதாவது துபாய்க்கு வந்த பிறகு பல ஆப்ஷன்ஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஒன்றுமே வந்து செம ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்குங்க. நீங்கள் கூகுளில் போட்டால் நார்மலான இடங்கள் தான் வரும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அற்புதமான ஸ்பெசிஃபிக்கான இடங்கள்லாம் நிறையா வருங்க ஆக்சுவலாக. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பப்ளிக் வியூவிங் பாயிண்ட் துபாய் க்ரீக் ஹார்பர். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. கூகுள் மேப்ஸ் நம்பி வராதிங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது வாங்க அப்படியே கீழே போவாங்க. கீழே வந்து இந்த வியூவிங் டெக் மேலே இருக்குல்லங்க, அதுக்கும் கீழ்ப்பகுதியில் மாடி படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே இறங்கி அப்படியே போகுது பாருங்கள். டால்ஃபின்ஸ் மாதிரி அழகாக வச்சு தண்ணி ஊற்றுதுங்க. தண்ணியோட சலசலப்பான அந்த சவுண்டை கேட்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக ஆனந்தமாக இருக்குங்க. வேறு லெவல் ஃபீலிங் ஆக்சுவலாக. வாங்க கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது. வாங்க கீழே போவோம். அப்படியே கீழே என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வருவோமே, சரிங்களா? அதாவது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்லணும். துபாயில் இவ்வளோ ஒரு அழகான ரம்மியமான இடம். நிறையா பேர் நிறைய நார்மலான ஸ்டாண்டர்டான ஒரு சைட் சீயிங் பிளேஸஸ்க்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு தரமான ஒரு ஓவரால் துபாயினுடைய லுக்கை எல்லாருக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சைட் சீயிங் பிளேஸுங்க இது. துபாய் க்ரீக் ஹார்பரில் உள்ள வியூவிங் பாயிண்ட்டு. கண்டிப்பாக மறக்காமல் வாங்க ஆக்சுவலாக, சரிங்களா? வாங்க என்னுடைய பேக் சைடு நமக்கு செய்வோம். கீழே இறங்கி ஸ்டெப்ஸ் இருக்குது, பார்த்து இறங்கணுங்க. தடுமாறினா அப்படியே உருண்டுட்டு கீழே விழுவ வேண்டியது தான். ஏரியாலாம் பாருங்கள். ஆக்சுவலாக நிறைய பேர் இங்கே வாக்கிங் வர்றாங்க. அமைதியாக காதில் இயர்ஃபோன் வச்சுக்கிட்டு ஜாலியாக வாக்கிங் போயிட்டு வந்துகிட்டும் இருக்காங்க. இந்த ஏரியா ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த வியூ பாயிண்ட் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே பாருங்கள். மேலே அழகாக இந்த மாதிரி மாடி மாதிரி ஓவர் பிரிட்ஜ் மாதிரி கட்டி அது அப்படியே கன்வர்ஜ் ஆகி இந்த நுனியில் தான் நின்றுட்டு ஆக்சுவலாக நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அதுக்கும் கீழே ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கினா தான் இந்த சூப்பரான ஒரு வியூங்க. வாவ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? துபாயில் லைஃபு இப்படி தாங்க இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த இடங்களை தேடி வந்து நம்ம இந்த இடங்கள்லாம் நம்ம ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? மிஸ் பண்ணுறதுக்கு நம்ம அஃபோர்ட் பண்ணவே கூடாது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்க. இதுதான் நான் இந்த பேக் சைடு கூர்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கன்வர்ஜ் ஆகி இந்த அந்த பார்க்குற வாண்டேஜ் பாயிண்ட் வியூ பாயிண்ட்டோடைய முனை. ஏரியாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குது. இந்த சைடு உங்களுக்கு கட்டடங்கள், உயர்ந்த கட்டடங்கள் ஆக்சுவலாக இருங்க. யா, ஓ மை காட், என்னங்க இது கழுத்து வலிக்குதுங்க பார்க்குறதுக்கு. மொபைலை மேலே தூக்கி கொண்டு போனால் மொபைல் கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு உயரமான கட்டடத்தை கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குற மாதிரியாங்க இருக்குது, பார்க்குறதுக்கே கழுத்து வலிக்குது. அப்போ கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் ஆக்சுவலாக வாங்க அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோமே. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு வாக்கிங் சும்மா கொஞ்சம் நேரம் நடந்துட்டு, ஏன்னா கொஞ்சம் ஹியூமிடாக தான் இருக்குது, பட் ஸ்டில் மேனேஜபிள் தான் ஆக்சுவலாக. இந்த இடத்த பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு நம்ம வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எந்த ஒரு விஷயமும் நம்மளை வந்து தடை பண்ணாது. எப்போவுமே நம்மளுடைய அந்த பேஷன், ஒரு ஆர்வம், enthusiasm, if we have all these things, nothing will prevent us coming and exploring the beautiful places, no matter what it is actually, இல்லைங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஓ மை காட், செமையாக இருக்குங்க. வாங்க சில திருப்புறேன். வாக்வே மாதிரி அப்படியே வச்சுருக்காங்கங்க. இது எல்லாமே பப்ளிக்கு அவைலபிளுங்க ஆக்சுவலாக. ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது. டசன்ட் மீன் தட் ஹோட்டலில் உள்ளவங்க மட்டும்தான் இதை வந்து இந்த அமெனிட்டிஸை யூஸ் பண்ணணும்லாம் கிடையாதுங்க ஆக்சுவலாக. இது வந்து யார் வேணாலும் துபாயில் உள்ளவங்க வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் சிட்டியில் இருக்கேன், வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக, பார்த்துட்ருக்கேன். பப்ளிக்கு ஓப்பன் ஃபார் பப்ளிக்குங்க. இந்த பாருங்கள், இந்த சைடில் அந்த துபாயினுடைய இந்த பிரிட்ஜுங்க, ஃப்ளோட்டிங் பிரிட்ஜாக என்ன பிரிட்ஜுன்னு தெரிஞ்ச பாருங்கள். அந்த பிரிட்ஜில் வாகனங்கள்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். பிளிங்க் ஆகுது லைட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? துபாயினுடைய அற்புத அழகு இந்த ஒரு வீடியோ விடுங்க. இந்த இடத்துல நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறத விட இன்னும் அழகாக இருக்குங்க ஆக்சுவலாக.
அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக, சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. சரியா, வாங்க அப்படியே போவோம், முடிச்சுக்கிட்டு வேறொரு இடத்துல நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா, காற்று அப்படியே லைட்டாக அடிக்குதுங்க, காற்று நல்லா கூலாக தான் இருக்குது, ஆனால் ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்குது. ஆனால் வின்டரில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் we are going towards winter. அதாவது பீக் சம்மர் வந்து ஆல்ரெடி it started subsiding, so people வந்து can come and can start exploring the places. of course கொஞ்சம் தூரம் நடந்தால் கொஞ்சம் வேர்க்கும், பட் உங்களுக்கு அந்த ஆர்வம் மட்டும் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த unquenching thirst, unquenching passion to explore the places, அது மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு தடை போடாதுங்க. unquenching passion மட்டும் நமக்கு இருந்தால் மட்டும் போதும். அதுவே வந்து உங்களுடைய ஒரு தனியாத ஆர்வத்தை வந்து அப்படியே தக்க வச்சு உங்களுடைய நீங்கள் போகிற இடத்த பார்த்துட்டு வர்ற வரைக்கும் உங்களை தூங்க விடாது ஆக்சுவலாக. சரியா, சூப்பராக இருக்குங்க. ஏரியாலாம் ரொம்ப ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது, கட்டடங்கள்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க ஆக்சுவலாக. இங்கே டேட் பாம் ட்ரீஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஓகே, டேட் பாம் ட்ரீஸ்லாம் சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குது. அதாவது இவ்வளோ அமைதியாக ஒரு மேபி இது வீக்கெண்ட் டே, அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலங்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. சனி ஞாயிறு நாளைக்கு ஈவினிங்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாம் இதுக்கு போயிட்டு வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் டயர்டாக இருப்பாங்கல்ல. இங்கே பாருங்கள், இந்த சைடு கடலுங்க, ரம்மியமான கடல், துபாய் கடல். சரியா, ஓகே காய்ஸ், ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்த இங்கே வந்து தெரியாத, அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்து அதுவும் ஒரு சூப்பரான இடமா இருந்து ஒரு அற்புதமான ஒரு வைப்ஸை, சூப்பரான வைப்ரேஷனை உண்டாக்குனது வரைக்கும் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் அப்படியே திருப்பியும் போவோம், நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம போயிட்டு கிளம்புவோம் அப்படி. ஓகேங்களா, போயிட்டு சாப்பிட்டுட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க, அதுக்குள்ளார பசிக்குது, நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். சரியா, ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏரியாலாம் சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா? உங்களுடைய மேலான ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எப்படி வந்து இருக்குது, வேறு எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போகலாம் துபாயில், உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் நான் இது வரைக்கும் கவர் பண்ணாமல் இருந்தேன்னா அந்த மாதிரியான இடங்கள்லாம் சொல்லுங்கள். விசிட் பண்ண ட்ரை பண்ணுறேன் வீக்கெண்டில். வீக் டேஸில் ரொம்ப பிஸியாக ஓடிடுதுங்க, பேக் டு பேக், சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு பயங்கர பிஸி, பேக் டு பேக். ஓகேங்களா, ஆனால் வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்து ஓகேங்களா சனிக்கிழமை ஈவினிங் வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமையும் ஓகே டே டைமில், பட் குறிப்பாக வெள்ளி ஈவினிங் அண்ட் சனி ஃபுல் டே வேறு லெவலில் டைம் இருக்கிறதுனால நல்லா நிறைய இடங்களை விசிட் பண்ணலாம். பேக் சைடெலாம் நல்லா இருக்குல்லங்க, க்யூட்டாக கூலாக இருக்குங்க. சரியா, வாங்க, ஸ்டெப்ஸ் வந்துருச்சு, அப்படியே மேலே ஏறி கிளம்புவோம் மேலே. சரியா, பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் கீழே இறங்கி வந்தேன். இதுதான் வியூவிங் பாயிண்ட் ஆக்சுவலாக. சரியா, ஆமாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கிவ் அ தம்ஸ் அப், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில், சூப்பரான வீடியோவில், ஒரு அற்புதமான கண்டென்ட்டோட நல்ல இடங்களோட மீட் பண்ணுவோம். டேக் கேர் காய்ஸ், ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ரெஸ்ட் ஆஃப் தி ஈவினிங் அஹெட். பீஸ்.